ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பைக்ல வந்து ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி நம்ம ஒரு பைக்ல வந்துட்டு இருக்கோம், ஆஃப் ஆகி போச்சு. இது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேப் இருக்கு. டேப் இந்த பெட்ரோல் இந்த இருக்கு, இந்த பெட்ரோல் டேப், இது பெட்ரோல் டிப் வந்து கழட்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிளக், இது வந்து பிளக் ஒயர். இதுல வந்து சாவி ஆன் பண்ணி நம்ம கிக்க அமுத்தினோம்னா இதுல கரண்ட் வருங்க. இந்த இடத்துல கரண்ட் வந்தா இதுல வந்து பிளக் போயிருக்குன்னா, கரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா பிளக் போயிருக்குன்னு அர்த்தங்க. வேற பிளக் மாத்தினா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே கரெக்டா இருக்கு, பெட்ரோலும் இருக்கு, கரண்டும் வருது, பிளக் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்பயும் ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, கிக்கர் வந்து பாத்தீங்கன்னா கிக்கர் வந்து இப்படி ஃப்ரீயா காலை வச்சோம்னா ஃப்ரீயா கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமான கம்பர்ஷன் இருக்காது. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா கம்பர்ஷன் இருக்கு, அதனால இப்படி பிரஸ் பண்ணும்போது டைட்டா பிடிக்கும். அது இந்த மாதிரி பிடிக்கும் போது நம்ம கிக்கர் அமுத்தும் போது இது சும்மா கீழே போச்சுன்னா கிக்கருக்கு வந்து கம்பர்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அந்த கம்பர்ஷன் இல்லாம இருக்கும்போது நம்ம வண்டி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே கரெக்டா வந்து ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, இது கார்பெட்டருங்க. இந்த கப்புக்குள்ள பாத்தீங்கன்னா சைடு ஜெட்டு மெயின் ஜெட்டு 2 ஜெட் இருக்கும். அந்த ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டஸ்ட் அடிச்சு கிடக்கு, அதனாலதான் வண்டி ஸ்டார்ட் ஆகாம போயிருக்கும். இந்த இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வண்டியில ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.